ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேப்பர் அண்ட் பென் இருந்தால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பாருங்கள். வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? விடை ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல். இரண்டாவது கேள்வி, மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி கிவா ஜெகநாதன். மூன்றாவது கேள்வியை பாருங்கள். பொதிகை மலையில் வாழ்ந்த முனிவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அகத்தியர். நான்காவது வினா, வேர்பார் தலைப்பார் மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றனர் சித்தர்கள். இதில் பற்ப செந்தூரம் என்பது கீழ்கண்ட எதை குறிக்கும்? விடை பார்த்தீங்கன்னா உலோகம், பாஷாணங்கள், இது ரெண்டுமே குறிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வியை பாருங்க. கீழ்கண்டவற்றுள் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் எது? சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அலோபதி மருத்துவம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஆறாவது கேள்வியை பாருங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுல்தான் அப்துல் காதர். ஏழாவது கேள்வியை பாருங்க. கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞானம் ஒளியே பராபரமே. ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா என்னும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ குணங்குடி மஸ்தான் சாஹிபு. எட்டாவது கேள்வியை பாருங்க. சித்தர் பாடல்கள் பல வகையில் அமைந்துள்ளது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிந்து. அடுத்தது ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. பாவம் செய்யாதிருமணமே என்னும் பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். பத்தாவது கேள்வியை பாருங்க. சித்தர் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 11வது கேள்வியை பாருங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அகத்தியர். 12வது கேள்வி பாருங்க. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி திருமூலர். 13வது வினாவை பாருங்க. திருமூலரின் காலம் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் ஏ. 14வது வினாவை பாருங்க. சித்தர்களில் கலகக்காரர் என்று கருதப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி சிவவாக்கியர். 15வது வினாவை பாருங்க. சிவவாக்கியரின் காலம் டேஷ் ஆகும்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9ஆம் நூற்றாண்டு. 16வது வினாவை பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ திருமூலர். 17வது பாருங்க. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று பாடியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பட்டினத்தார். 18வது வினா பாருங்க. ஞானத்தினால் மட்டுமே முக்தியை அடைய முடியும், ஞானம் அல்லாத வேறு வழிகள் முக்தியை அளிக்காது என்று கூறும் நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருமந்திரம். 19வது வினாவை பாருங்க. ஞானத்தின் மிக்க அறநேரி நாட்டில் இல்லை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருமந்திரம். 20வது வினாவை பாருங்க. தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது யாரின் வாக்கு? பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ திருமூலர். 21வது வினா பாருங்க. டேஷ் நாடோநாத அமுதமுண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்று கூறியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிவவாக்கியார். 22வது பாருங்க. சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அறிஞர் கைலாசபதி. 23வது வினா பாருங்க. சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் பி பாம்பாட்டி சித்தர். 24வது வினா. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் டி சிவவாக்கியார். 25வது வினா. ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பத்திரகிரியார். 26வது வினா. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருமூலர். 27வது வினா பாருங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ திருமூலர். 28வது வினா பாருங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இப்பாடலை பாடியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். அடுத்தது இதே மாதிரி பாருங்க. தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வள்ளலார். 30வது கேள்வியை பாருங்க. அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் எது?
விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனிமா. 31வது வினா, வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல் டேஷ் ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகிமா. 32வது கேள்வி, காற்றில் மிதக்கும் ஆற்றல் டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் பி லஹிமா. 33வது வினா, எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் டேஷ் எனப்படும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரிமா. 34வது வினா, இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் ஏ பிராகாமியம். 35வது வினா, படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் பி ஈசத்துவம். 36வது வினா, உலக படைப்புகளை எல்லாம் அடக்கி ஆளும் ஆற்றல் டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் சி வசித்துவம். 37வது வினா, விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் டேஷ் எனப்படும். காமாவ சாயித்துவம். விடை ஆப்ஷன் டி. 38வது வினா, கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை விண்ணில் மணியை விளக்கொளியை போற்றியே என்று பாடியவர் யார். விடை ஆப்ஷன் டி இடைக்காட்டு சித்தர். 39வது வினா, வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி என்று பாடியவர் யார். விடை ஆப்ஷன் சி குதம்பை சித்தர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு சில வினாக்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.